நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்ணிருங்க. ஸ்டடி பண்ண சொல்லிட்டேன். 2வது தெளிவடைங்கன்ட்டேன். பிளட்டு போகிறதுக்கு நீங்கள் பல குருவை பார்த்துருப்பீங்க. 1 இல்லை, யாரையும் பார்த்துருக்கீங்க. 1 2வது 2 3 தியானத்தை பண்ணியிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ உடல் சூழல்கள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ அதுக்குள்ள ஒரு தியானத்தையோ ஒரு குருவையோ தெளிவடைஞ்சிட்டு அது வரும்போது அது உடல்ல இருக்கிற அந்த ஒபாமையை எப்படி சரி செய்யணுங்கிறத அதுவே இயற்கையை வழிகாட்டும். புரியுதுங்களா? இப்போ உடல்ல நார்மலாகவே ஒருத்தருக்கு ஆசன வாயில ஒரு நோய் வரணும்னா பிளட் போகும். ஆசன வாயில எல்லாமே வரும். கேன்சர் கூட வரும். புரியுதுங்களா? சாதாரண நோய் கூட வரும். ஆனா அது கிரக அடிப்படையில் வருதா இல்ல தியான அடிப்படையில் வருதா? தியானங்கிறது உஷ்ணத்துல ஏற்படலாம், இல்ல தியானத்திலே சிறு சிறு துன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்கணும்னா ஏற்படலாம். ஆனா கிரக அடிப்படையில் வர்றது அந்த கர்ம வினையில சார்ந்தது. அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா, சில பேருக்கு 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இருக்கும். சிலது அந்த அந்த கிரகத்துல அது காலம் முழுக்க முடக்கி போட்டுருவாங்க. அப்ப அதெல்லாம் கையாளணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல்ல கையாளணும். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற விஷயம். அதனால நீங்க ஒரு நல்ல தெளிவடைஞ்சிட்டு என்னை நேர பார்க்கணும்னு இல்லை, இவர் தான் இந்த செயல் தான் அப்படின்னு தெளிவடைஞ்சு உட்காந்தன்னா உனக்கான மருந்தை இல்லை உனக்கான பாதையை கனவுல காட்டலாம், நேராக காட்டலாம், இல்லை எவனோ ஒரு பச்சை சட்டை மூலியமாக கூட உனக்கு சொல்லி நாங்கள் அனுப்புவோம். அவ்வளோதான் விஷயம். இல்லை யாரோ ஒருத்தர் நீ போயிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி சுற்றிட்டே இருக்காங்க, வா உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்குறேன்னு கூட சொல்லலாம். அப்போ இல்லை நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சந்திப்புங்கிறது வேற. சந்திக்காமே வேலை செஞ்சாதான் அவர் குருன்னு அர்த்தம். சந்திச்சு வேலை செஞ்சா அவர் பேர் குரு கிடையாது. சந்திக்கவே கூடாது, ஆனா உன் உயிரை காப்பாற்றணும். அதுதான் ஞானம். அதுதான் உண்மையான ஞானம். நினைத்த போது உனக்கு உதவ வரணும். அப்ப உதவ நான் வரணும்னா நீ என் அலைவரிசையில் இருந்தாதான் நான் வருவேன். நீ ஒரு 5 அலைவரிசையை உட்காந்துட்டு சூரிய வெப்பம் அந்த வர்ற ரேடியோவெல்லாம் போட்டுட்டு இருந்தானா என் அலைவரிசை வராது. அப்ப நான் எப்படி உன்னை தொடர்பு கொள்ள முடியும் சொல்லு? என் அலைவரிசை இருக்கணும், இல்ல நல்ல சார்ந்த ஒரு அலைவரிசை இருந்தா நான் வந்தே தீரணும். புரியுதா?